Hi friends, நான் தான் உங்க SRK மதன். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு படத்தை பத்தி பார்க்க போறோம். அண்ட் ரொம்ப நாள் ஆக்சுவலி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இதெல்லாம் போட்டோமான்னு தெரியல. பட் பார்ட் 4 வந்து கண்டிப்பா போடணும் முடிவு பண்ணி போட்ட படம் தான் அரண்மனை 4. ஸோ இன்னைக்கு காலையில 9 மணிக்கு தான் ஷோ அப்படின்னாங்க. ஷோ ஓப்பன் பண்ண உடனே உள்ள போயாச்சு. இதுக்காக இந்த படம் எனக்கு ரொம்ப ஓகே எனக்கு பிடிக்குன்னு சொல்லி நான் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு மொதல் 3மே பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பிடிச்சிருந்துச்சு. சரி பார்ட் 4 நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். பட் போன இடத்துல என்ன ஆச்சு அப்படின்றதான் இப்போ நான் ரிவ்யூவாக சொல்ல போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே படம் ஓகே படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஓகே படம் வந்து பாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேயை வச்சு தான் அந்த படம் வந்து நகரப்போகுது அப்படின்னு நினச்சேன். ஸோ உள்ளே போனேன் அதே மாதிரி தான். பட் என்ன அப்படின்னா அந்த படத்தில் எப்பவும் போல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, 2 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. ஸோ படம் வந்து வேறு லெவலில் காமெடியில் வந்து ரொம்ப அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். பட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி வந்து ரொம்ப எடுக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, ரொம்ப லென்த்தாக இழுத்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா சுந்தர் சி வந்து இந்த படத்தில் ரொம்ப ஒரு அட்வொகேட்டு. ஸோ அவருக்கு ஒரு சிஸ்டர், சென்டிமெண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக போயிருந்துச்சு. தமன்னாவோட ஆக்டிங் வந்து உண்மையிலே வேற லெவலில். எனக்கு செகண்ட் ஹாஃப்லாம் தமன்னாவோட ஆக்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப சென்டிமெண்டலாக அவங்க நடித்த நடிப்பு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ரொம்ப மனசளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இது. அண்டு ராஷிகண்ணா வந்து என்ன அப்படின்னா சும்மா ஏதோ கடமைக்கு வந்துட்டு போன மாதிரியே படத்தில் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா கோவை சர்லா. ஸோ அவங்க எப்பவும் போலலாம் அவங்க ஆக்டிங்க்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப ஒர்த்தாகவே இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் மட்டும் தான் காமெடியும் சென்டிமெண்ட்லும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன அப்படின்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் எதுவுமே புரியாது. ஏதோ ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்குது, பேய் எப்படியோ இருக்குது, ஆனால் எப்படி வரப்போகுது அப்படின்னு இல்லை. செகண்ட் ஹாஃபில் கதையை சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே இப்படி நடந்திருக்கு, இதுதான் கதை அப்படின்றது நமக்கு புரியும். அண்ட் பார்ட் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோ அப்படின்னு சொல்கிற பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அச்சோ வந்து படம் முடிஞ்சவன தான் போடுறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே எங்கேயாவது இடத்துல வச்சுருந்துருக்கலாம் மேபி. ஸோ அது வந்து என்னென்னா சும்மா எக்ஸ்ட்ரா ஆடிங் சாங் தான். மற்றபடி என்ன அப்படின்னா படத்தில் வந்து அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். சுந்தர்சி ஒரு டைலாக் டெலிவரி பண்ணுவார், தான் சிஸ்டர் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அது உண்மையிலே ரொம்ப சூப்பராக ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த சீன் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிடுச்சு. நமக்கு ஒரு சிஸ்டர் இந்த மாதிரி இல்லையே அப்படின்ற அளவுக்கு படம் இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்காம கேட்டால் ஃபேமிலியோட போய் கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒர்த்து தான். ஆனால் என்ன அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு உண்மையிலே தூக்கம் தான் வந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் காமெடி பெட்டராக பண்ணியிருக்கலாம். யோகி பாபு வந்து ஓகே ஓரளவுக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பிச்சு உதறிட்டார். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள், ஒர்த்து தான். ஆனால் என்ன அப்படின்னா ரொம்ப எதிர்பார்த்து போகாதீங்க. சும்மா ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எழுத்த மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்றது இது என்னோட ஓன் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். SRK மைண்ட்ஸ்பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ எடுத்து போடுவேன். பாய்.